जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः. அருள் தரும் உன் விழிகள், அமுதமே உன் மொழிகள், கருணைதான் உன் வழிகள், கலைந்திடும் வரும் பழிகள். ஜெயராம் கிருஷ்ணா. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் கல்பதரு புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த வருஷம் புத்தாண்டு நிகழ்ச்சிகள் சாதாரண மக்கள் நம்ம நிறைய பார்ப்போம் பேப்பர்லெல்லாம். அடுத்த நாள் நிறையா ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி, நிறைய பிரச்சனை ஆகிடுச்சின்னு சொல்லி நிறையா நடக்குது. இந்த வருஷம் இன்னும் ரொம்ப நல்ல வருஷங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, அன்றைக்கி ராத்திரியெல்லாம் மழை பெஞ்சு கடவுள் அது எல்லாத்தையும் தடுத்துட்டார் போல இருக்குது. நிறையா இந்த ரோட்டில் உங்களுக்கு பார்த்துருப்பேன், எல்லா ரோட்லேயும் குறிப்பாக இந்த ரோட்டில் ஒரே சத்தமாக இருக்கும். 11:00 1 மணி 2 மணி வரைக்கும். ஸோ இந்த மக்கள் போகிற போக்கு கடவுளுக்கே பொறுக்கலை. இன்னும் போதும், எல்லாருக்குமே ஒரு செக் போட்டுடலாம் அப்படின்னு கடவுளே பண்ண மாதிரி தான் இந்த வாட்டி சென்னையில் நம்ம பார்த்தோம். அடுத்த நாளில் பேப்பர்லெல்லாம் பார்த்தோம், எந்த ஒரு மேஜர் பிரச்சனையும் இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம். ஃப்யூச்சரில் மழை பெஞ்சாலும் பெய்யலானாலும் மக்கள் ஒரு கட்டுப்பாடோடு கொண்டாடினா அது இன்னும் நல்லதுன்னு நம்ம வேண்டிக்கலாம். இதெல்லாம் ஏன்னா, நமக்குன்னு ஒரு பாரம்பரியம், நமக்குன்னு ஒரு பண்பாடெல்லாம் காலகாலத்தில் வழிநடத்தி வந்த அந்த இதிலிருந்து நம்ம மாறி போகும்போது அது எந்த அளவுக்கு கஷ்டத்தை தருதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு கடவுளுக்கு பார்த்து இனி போதும், மனுஷன் மாறணும், இல்லைன்னா அவனை இறைவனை மாற்ற வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பகவான் வந்ததுனால தான் என்னமோ இனி வர நாட்கள் நிச்சயமாக நல்ல நாட்கள் அமையணும்னு நம்ம நம்புகிறோம். இந்த வாரம் நமது அன்பு மொழிகள் நிகழ்ச்சியில் அம்மாவுடைய சீடர்கள் சுவாமி ரித்தானந்தர் மற்றும் சுவாமி அபூர்வானந்தர், அவர் 2 பேரும் ஒரு சின்ன சின்ன நினைவு குறிப்பை எழுதி கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து நம்ம பார்ப்போம். 2 பேரையும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்ப்போம். நமக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி அம்மாவுக்கு ஏராளமான சீடர்கள், குருதேவருக்கு இருந்ததை விட பல மடங்கு அம்மாவுடைய சீடர்கள் இருந்தாங்க. இந்த ரித்தானந்தர் ஒரு முறை இவர் அந்த கோயில்பர் ஆசிரமத்தில் இருந்தார். அங்கேருந்து அம்மாவை பார்க்க போகிறாரு. போகும்போது இவருக்கு அது போகிறதுக்கு முன்னாடியே ஒரு கனவு. அந்த கனவில் அம்மா இவனை நீ பிரம்மச்சரியம் மற்றும் சன்னியாச தீட்சை வாங்கு அப்படிங்க சொன்ன மாதிரி ஒரு கனவு வருது. அவன் அந்த எண்ணத்தோடு போகிறாரு. அது போகிறதுக்கு முதல் நாளில் கொஞ்சம் அவன் தயார்படுத்திட்டு போகிறான். அந்த போய் சேர்ந்ததுக்கு அடுத்த நாள் அங்கே வழக்கமாக நடக்கிற வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற அந்த ஜெகதாத்திரி பூஜை அன்றைக்கி அடுத்த நாள் நடக்குது. இவன் முதல் நாள் போய் தங்கிட்டு மறுநாள் அம்மாவை மறுபடியும் தரிசனம் பண்ண போகிறாரு. அம்மா அம்மாவுடைய பூஜை பண்ணுற இடத்துல அம்மாவுடைய ரூமு தான், அதில் தான் குருதேவரை வச்சு பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. காலையில் போகும்போது இவனுக்கு வந்தது தெரியல. அம்மா குருதேவர்கிட்ட அப்படியே பேசுகிறாங்க, அந்த ஃபோட்டோவை பார்த்து பேசுகிறாங்க. இதோ பாருங்கோ, இன்றைக்கி ஜெகதாத்திரி பூஜை, தேவியின் பூஜை இருக்குது. நான் பூஜை இங்கே உங்களுடைய பூஜை நைவேத்தியம் முடிச்சுட்டு நான் போகணும், கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க.
இவன் பின்னால் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் வந்தது கூட அம்மாவுக்கு தெரியல. ஏதோ குருதேவர் அங்கே நம்ம கண்ணுக்கு தெரியல, அம்மா கண்ணுக்கு அங்கே குருதேவர் இருந்திருக்கிறாரு. ஸோ அவங்களுடைய வார்த்தை பாரு. அம்மா குருதேவருடைய இதை பாருங்கள், இன்று தேவியின் பூஜை, சீக்கிரம் சாப்பிடுங்கள், அங்கே போக வேண்டும் அப்படின்னு மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்கிறாங்க. இவன் அப்படியே எல்லாம் கவனிச்சுட்டு வெளியில் வந்துவிடுவான். அப்புறம் குருதேவருக்கு அம்மா பூஜை நைவேத்தியம் எல்லாம் பண்ணிவிட்டு அம்மா அந்த ஜெகதாத்திரி பூஜைக்கு போகிறாங்க. ஸோ இவனுக்கு அந்த அந்த சூழ்நிலை காட்சி பார்க்கும்போது இவனுக்கு மனசெல்லாம் ஒரே ஒரு மாதிரியான ஒரு உயர்ந்த நிலை. இவன் கண்ணுக்கு அப்போதைக்கு குருதேவர் தெரியல, அம்மா மட்டும் தெரியுறாங்க. பட் அம்மா அவர் அப்படியே எழுப்பி அவருக்கு பூஜை செய்து நைவேத்தியம் செய்து இதெல்லாம் பண்ணுறத இவனுடைய அப்படியே இமேஜ் பண்ணுறாரு. அம்மா அப்படியே பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த ஒரு அனுபவம் அவனுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் அம்மா அந்த குருதேவர் நைவேத்தியம் முடிச்சுட்டு அந்த ஜெகதாத்திரி பூஜைக்கு நடக்கிற இடத்துக்கு போய், நம்ம ஏற்கனவே இதை பற்றி பல சீடர்கள் சொல்லி அதை நம்ம பார்த்துருந்தோம். இவங்க போய் அம்மாக்கிட்ட அந்த ஜெகதாத்திரிக்கிட்ட போய் விழுந்து வணங்கி புஷ்பம் போட்டு வணங்கிட்டு ஒரு ஓரமாக உட்காந்து ஜபம் பண்ணிகிட்ருப்பாங்க. யார்? சாரதம்மா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அம்மா தேவியின் அவதாரம். இருந்தாலும் இந்த உடம்பு எடுத்து வந்ததுனால எப்படி சாதாரண மக்கள் போலவே அவங்க வாழ்ந்து எப்படியெல்லாம் நம்ம பக்தி பண்ணலாங்கிறத காட்டுறதுக்காக இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த பூஜையை ஓரத்திலிருந்து உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க. அப்பப்போ இவங்க வாயிலிருந்து சில வார்த்தைகள் வருது. அம்மா, தாயே, இன்றைக்கி அந்த ஜெகதாத்திரி பூஜைங்கிறது ஒரு நீண்ட பூஜை, பெரிய பூஜை. காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் கிட்டத்தட்ட வந்துவிடும், 6-7 மணி நேரம். இன்றைக்கி பூஜை எந்த தடங்களும் இல்லாமல் நடந்து நிறைவேறணும் தாயே, அருள் புரிவாயின்னு அம்மா சொல்லுவாங்க. அந்த பூஜை பண்ணுற பூஜாரி காதில் கூட இது கேட்கும். சில நேரத்தில் அம்மா எவ்வளோ குறைச்சி சொன்னாலும் இது காதில் கேட்கும். அவர் பூஜை பண்ணுறவருக்கு ஒரே வியப்பு. உயிரோடு இருக்கிற ஜெகதாத்திரி இங்கே உட்காந்துட்டு அங்கே சிலையில் இருக்கிற ஜெகதாத்திரிக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது பார்த்தா அந்த பூஜாருக்கு ஒரு வியப்பு. இப்படி கூட ஒரு இருக்க முடியுமா எளிமையாக? அதை நினச்சி அவங்க இப்போ அது அந்த நேரத்தில் அவங்களுக்கு அதை பற்றி பெருசாக தெரியல. எந்த ஒரு அடக்கம், எவ்வளோ ஒரு அடக்கம்னு பார்த்து அந்த பூஜாரிகளும் மற்ற கூட இருந்தவங்களும் வியந்து போகிறாங்க. அம்மா அப்படி பிரார்த்தனை பண்ணுறத இந்த ரிதானந்தர் கிட்டே இருந்து பார்க்குறாரு. ஒரு கண்ணில் அம்மாவை பார்க்குறாரு, ஒரு கண்ணில் அந்த சிலையில் இருக்கிற ஜெகதாத்திரி பார்த்து என்ன இந்த தேவி அந்த தேவியை வணங்குறாங்க, இவர் உயிரோடு இருக்கிற தேவி. அது பல இடத்துல நடந்தது. விவேகானந்தர் அவர் வேலூர் மட்டத்தில் இருக்கும்போது ஜெகதாத்திரி துர்கா பூஜை ஆரம்பித்தார். அப்போ முதல்ல அந்த பூஜையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு அவர் ரூம்லேருந்து, அவருக்கு அப்போ உடம்பு கூட சரியில்லை, கூட ஒரு சேவைக்கு கூப்பிட்டுட்டு துர்காவை பார்க்க போகணும் வா அப்படிங்கிறோம். அவர் கையை பிடிச்சிட்டு வர கூட இன்னொருத்தர் இப்போ வருவாங்க. அவர் நேராக அந்த சிலை இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு, வாங்கோ அப்படின்னு. அப்போ சாமிஜி சொல்கிறாரு, இல்லை உயிரோடு இருக்கிற துர்காவை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போகலாம், அப்புறம் இந்த துர்கா கிட்டே போகலாம் அப்படின்னா அந்த அம்மா சாரதம்மா அன்றைக்கி தங்கியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அந்த உயிரோடு இருக்கிற துர்காவை பார்த்துட்டு போகலாம், அப்புறமா இங்கே போகலாம் அப்படின்னு. அதே மாதிரி அனுபவங்கள் அம்மா மறைந்தக்கப்புறம் கூட பல பேருக்கு அந்த அனுபவங்கள். சுவாமி ரங்கநாதனஞ்சி இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டிருப்பீங்க, அவர் சேவக்கில் சொல்ல கேட்டிருப்பீங்க. அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது இதே துர்கா பூஜை, அங்கிருந்து துர்கா பூஜைக்கு புஷ்பாஞ்சலிக்காக போகிறாங்க. சேவைக்கு கூப்பிட்டு போவாங்க. அந்த அம்மா கோயில்கிட்ட வந்த உடனே அங்கே நிப்பாட்டுவாங்க. துர்கா பூஜை மண்டபம் இன்னும் தள்ளி இருக்கும். ஏன் இங்கே நிப்பாட்டணுன்னா, இல்லை ஃபஸ்ட்டு
இந்த லிவிங் துர்காவுக்கு, உயிரோடு இருக்கிற துர்காவை போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த சிற்பத்தில் இருக்கிற அந்த இமேஜில் இருக்கிற துர்காவை போகலான்னு சுவாமி ரங்கநாதன் சொன்னார். அது ரெக்கார்ட் ஆகிருக்கு, நம்முடைய புக்கில் எல்லாம் வந்திருக்கு. அப்படி ஒரு உயிருள்ள துர்கா அன்றைக்கி அந்த பூஜை நடக்கிற இடத்துல அப்படி ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க. பார்க்குறவங்களுக்கு வந்துச்சு. இந்த பார்க்குற இந்த ரித்தானந்தருக்கு அவ்வளோ ஒரு மனசுக்குள்ளே ஒரு இது, இப்படியெல்லாம் கூட ஒரு எளிமையாக இருக்க முடியுமா? நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம், ஆன்மீகங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு மிக சாதாரணமானவர்கள் ஏதோ சின்ன ஒரு சித்தி கிடைச்சாலோ இல்லை சின்ன அளவுக்கு அவங்கள ஒரு பாப்புலர் ஆனாலோ அவங்களுக்கு அறியாமலேயே பல விதத்தில் அவங்க அகங்காரம் வந்துடுது. தங்களை விட யார் உயர்ந்தவங்களே இல்லைங்கிற அளவுக்கு நிறைய நம்ம பார்க்குறோம். வெளியிலெல்லாம் அந்த குரு இந்த குரு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பட் இங்கே அந்த உயிருள்ள தேவியாக இருந்து கூட எதுவுமே காட்டிக்காமல் கடைசி வரைக்கும் இருந்து போன ஒரு விஷயத்தை, நிகழ்ச்சியை அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப வியப்பாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவர் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறாரு, அம்மா இந்த மாதிரி 2 நாளுக்கு முன்னால் கனவில் இந்த மாதிரி நீ தீட்சை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி கனவு வந்தது. சரி உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஓ அப்படியாப்பா, சரி நல்லது, நீ நாளைக்கு நீ தீட்சை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் வர்றாங்க. ஜெயராம்பேட்டையில் பார்த்தா இப்போ இருக்கிற மாதிரி வீடெல்லாம் அம்மாவுடைய பழைய வீடு, புது வீடுன்னு சின்ன குடிசை வீடு இப்போவும் இருக்குது. அதை மெயின்டைன் பண்ணியிருக்கேன். அதுதான் மெயினான இடம். அங்கேருந்து தான் அம்மா ஏராளமான மக்களுக்கு மந்திர தீட்சை, சன்னியாசி தீட்சையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த நிகழ்ச்சிக்கு அம்மா சொல்கிறாங்க, இன்னைக்கு மறுநாள் காலையில் வான்னு சொல்லும்போது இவர் குளிச்சுட்டு போகும்போது அம்மா சரி நீ உட்காருன்னு சொல்லி அவனுக்கு கங்கை தண்ணி தெளித்து புது ஆடை கொடுத்து அவனுக்கு மந்திர உபதேசம் செய்கிறாங்க. சொல்லிவிட்டு அப்போ அம்மா சொல்கிறாங்க, இன்று உன் பிராணனுக்கே சந்நியாசம் தந்துள்ளேன், நீ குருதேவரை சிந்தனையில் வாழ கற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அம்மா அந்த தீட்சை கொடுத்துட்டு இந்த வார்த்தையை அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அப்போது பண்ணிவிட்டு அவங்க தலைமையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அவர் சொல்கிறாரு, அப்போது அம்மா இருந்த பரவசமும் அவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு பரவச நிலையில் அப்படியே முகல்லாம் அப்படியே ஒரு ஒளி வீசி கொண்டு இருந்தது அம்மா. அந்த பரவசம் இவனுக்கு கிடைச்சிருக்கு. இவன் சொல்கிறான், அப்போது இருந்த பரவசத்தில் அன்னையை வணங்கக்கூட நான் மறந்து போனேன். இந்த பரவசம் பல நாட்கள் நீடித்தது. ஸோ அந்த ஒரு ரிச்சுவல் அது முடிஞ்சக்கப்புறம் கூட அந்த எண்ணம் இவன் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அம்மா ஒரு தீட்சை கொடுக்குறது எண்ணம் ஓடிட்டுருக்கு. ஸோ இது ஆனக்கப்புறம் இவன் மறுபடியும் இன்னொரு நாள் ஜெயராம்பேட்டைக்கு போகிறாரு, கோயில் பரவலேருந்து போகிறாரு. போகும்போது அம்மா அந்த சின்ன சின்ன பூஜையெல்லாம் பண்ணிகிட்ருப்பார். இவன் பார்க்குறாரு, என்னம்மா இன்றைக்கி என்ன பூஜைன்னா, இல்லை அந்த ராதுங்கிறது அம்மாவுக்கு தெரியும், அம்மாவுடைய தம்பி பொண்ணு, அது ஒரு மாயின் அவதாரம். அவளுக்கு அந்த பிரசவ காலம் நெருங்கிவிட்டு இருக்குது. அதனால் அந்த பிரசவம் நல்லபடியாக முடியணுங்கிறதுக்காக அம்மா ஏராளமான பரிகாரங்கள் இதெல்லாத்த பண்ணுறாங்க. நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி அதை பற்றி சொல்லியிருந்தோம். இவங்கிட்ட போய் இப்போ பாருப்பா நிறைய பூஜையெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், இருந்தாலும் அவன் பைத்தி தெளிந்த மாதிரி இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த அனுமான் பற்றி ஒரு புஸ்தகம், அதை வாங்கி அதில் ஏதோ கட்டங்கள் எல்லாம் இருக்காம்மா, கலர் கட்டம். இப்போ இருக்கான்னு தெரியல, இருந்தால் நீங்கள் கொண்டு வாங்க பார்க்கலாம். அந்த கட்டங்கள் இருக்காமல் நான் கண்ணை மூடிட்டு ஏதோ ஒரு கட்டத்தை தொட்டால் அதில் எழுதியிருக்கிற விஷயங்கள் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி, யார் அதை தொடுறாங்களோ, எந்த கட்டத்தை தொடுறாங்களோ அதில் சில விஷயங்கள் எழுதியிருக்கும் அப்படின்னு இப்போ இருக்குது. அம்மா சொன்ன வார்த்தையை பார்க்கலாம். ஒரு நாள் அண்ணன் என்னிடம், இதை பார்ப்பா, அனுமான் சரித நூலை பார்த்து நல்லது கெட்டது தெரிந்து கொள்ளலாம் என்கிறார்கள்.
நீ ஏன் ராதுவின் விஷயத்தை அதில் பார்க்கக்கூடாது என்று கேட்டார். நானும் ஒரு நூலை வாங்கினேன். அதில் வண்ண கட்டங்கள் இருந்தன. கண்ணை மூடிக்கொண்டு விரலை வைத்தால் அந்த கட்டத்திற்கு ஏற்ப பலன்கள் கூறப்பட்டிருந்தன. அன்னை கை வைத்தார். நான் பலன்களை படித்தேன். உங்களுக்கு இப்படி ஏதாவது அனுபவம் ஆகிருக்கான்னு தெரியல. இதை நீங்கள் எல்லாம் முயற்சி பண்ணியிருக்கீங்களா தெரியல. அந்த காலத்தில் இது இருந்திருக்கு. அம்மா கையை வைத்தால் நான் பலன்களையும் படித்தேன். எல்லாம் நன்றாகவே நடக்கும் என்று கண்டிருந்தது. ஸோ அதனுடைய கட்டத்தில் எந்த கையில் எதில் வச்சுருக்காங்களாம நடந்தது. அன்னை மிகுந்த மகிழ்ச்சியுடன், அப்படியானால் ராது கட்டாயம் குணமாகி விடுவாள். ஆஞ்சநேயர் கூறினால் அது கட்டாயம் நடக்கும் அப்படிங்கிறார். பார், இவங்க ஒரு அவதார ஜெகத் ஜனனி சாதாரண மக்கள் மாதிரி எவ்வளோ தூரத்துக்கு இறங்கி அந்த காமன் பீப்புளுடைய பிலீஃபையும் எவ்வளோ மனசில் ஏற்றுக்கிட்டு அதையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அதுலேயும் சந்தோஷத்தை காண்றாங்கன்னு பாருங்க. ஆஞ்சநேயர் அது நல்லா நடக்குதுன்னு அது கூறினா அது கண்டிப்பாக நல்லா நடக்கும் அப்படின்னு மகிழ்ச்சியாக சொல்லியிருந்தாங்க. இது நம்முடைய கண்ணுக்கு இதெல்லாம் ஒரு லெசனாக இருக்குது. பட் அவங்களுக்கு இதெல்லாம் அந்த இறுதி நாட்களில் நம்ம பார்த்துருப்போம். எந்த பொண்ணுக்காக அம்மா அவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ கண்ணீர் சிந்தினாங்களோ அந்த பொண்ணையும் கிட்டேயே வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் வாழ்வதற்காக உன்னுடைய அந்த இது தேவையாக இருந்தது. உன்னை பிடிச்சி தான் இந்த உலகத்தில் வாழணும்னு குருதேவர் எனக்கு சொல்லியிருந்தார். இப்போ அது முடிஞ்சிடுச்சு. இனி உன்னுடைய இது தேவையில்லை, அந்த மாயை தேவையில்லை அப்படின்னு கடைசி பல நாட்கள் அன்னைக்கிட்டேயே அந்த ராது போகவே விடலை. அந்த டிவைன் ஆஸ்பெக்ட் மேலோங்கி வரும்போது இந்த ஹியூமன் ஆஸ்பெக்ட் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு கஷ்டம் வந்தாலும் உடனே அதுக்கு நிவாரணக்கு பண்ணுறதுக்காக போகிறாங்க. எத்தனையோ பண்ணாங்க. அந்த ராதுக்காக ஒரு தாயத்து கட்டினா நல்லா ஆகும் அப்படின்னு சொல்லி யாரோ சொன்னாங்க. அது சீடர் 25 கிலோமீட்டர் சைக்கிளில் போய் ஒரு முதல் நாளில் ராத்திரி தங்கி பச்சை தண்ணியில் குளித்து ஒரு தாயத்து பண்ணி அந்த காளி கோயிலில் அந்த காளியுடைய கையில் போட்டு மீது அதை எடுத்து கொண்டு அதை கீழே வைக்கக்கூடாதுனால மரத்தில் கட்டி வச்சு மறுநாள் இந்த பொண்ணை குளிக்க வச்சு அந்த தாயத்தை கட்டி எப்படியாவது நல்லா ஆகணும்னு சொல்லி வேண்டுறாங்க. இன்னொரு முறை யாரோ ஒரு மந்திரிகர் மந்திரம் தந்திரெல்லாம் பண்ணுறவர் அவர் இந்த பைத்திய குணங்கள் பைத்தியத்தை எல்லாத்தையும் குணமாக்கிடுறா அப்படின்னு சொல்லும்போது அவனை 50 கிலோமீட்டர்லேருந்து அம்மா அந்த காலத்தில் அவ்வளோ பணம் கொடுத்து அவனை கூப்பிட்டு அவள் பூஜை எல்லாம் பண்ணி ஏதோ பண்ணி இனிமேல் இது சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ஏதோ பண்ணுறாங்க. அம்மாவை அதை அவ்வளோ நம்பிக்கையோடு ஏற்றுக்கிறாங்க. காமன் பீப்புள் எப்படி இருந்தால் அதே மாதிரி. இன்னொருத்தர் யாரோ சொன்னார், இவங்களோட பைத்தியக்கு காரணம் தலை சூடாக இருந்திருக்கும், அதனால் அவன் தலையில் ஐஸ் கட்டி வச்சு கூல் பண்ணிட்டா சரியாயிடும்னு சொன்னதுனால பெட்டியாக ஐஸ் வாங்கி தலையில் வைக்கிறாங்க. அப்போது ஒரு நேரம் அவங்க அம்மாவுடைய இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அம்மாவுடைய தம்பி திடீர்னு ஒரு நாள் வர்றாரு. பார்த்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்காம்மன்னா, இல்லை அந்த பெண்ணுக்கு சித்தம் தெளிவு வேணும்னு சொல்லி யாரோ ஐஸ் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் அதனால தான் நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. எத்தனை நாளாக வைக்கிறேன்னு? 1 வாரமாக வச்சிட்ருக்கேன். ஐயோ, அவன் பிள்ளை பிறக்கிற நேரம் ஜன்னி கண்டு ஏதாவது ஆகிட போகுது, சளிக்கிளி பிடிச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னா அப்புறம் அம்மாவே சொல்லுவாள், அப்படி ஆகாதுன்னு நினைக்கிறேன். அவள் டெய்லி குளிக்கிறதுக்கே 30 பக்கெட் தண்ணி ஊற்றுறாங்களாம்மா தலைக்கு அந்த ராது. இதெல்லாம் எல்லா புக்கில் இருக்குது. ஸோ அதனால் அவளுக்கு சளி பிடிக்காதுன்னு நினைக்கிறேன், ஐஸ் வச்சா சரியாயிடு போல் இருக்குன்னு என்ன ஒரு எளிமையாக அம்மா அதை நம்பி யாரோ சொல்கிறாங்க. இவளுடைய கஷ்டம் தீரணும், இவளுக்கு சுகப்பிரசவம் ஆகணுங்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணுறாங்க. அதில் இந்த ஒரு இது கடைசியாக இந்த சீடர் வந்த நாளில் இவனுக்கு சொல்லி அந்த அனுமான் புக்கை வாங்கி அதில் கை வச்சு அதில் இருக்கிற பலன்களை படிக்கும்போது எல்லாம் நல்லா நடக்கும்னு சொன்னதுனால அம்மாவுக்கு சந்தோஷம். பட் வித் ஆல் த திங்ஸ் அந்த பொண்ணுக்கு கஷ்டமான பிரசவம் தான் நடந்தது. அது இறைவனுடைய அம்மாவுடைய விருப்பம்தான் அப்படி. ஏன்னா பிரசவம் நல்லா இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும் பண்ணணும்.
பாதுகாக்கணுங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியல. கஷ்டம் யாருக்கு? அம்மாவுக்கு தான். ஸோ இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை இதை பார்த்து ஒரு நம்பிக்கையோடு இருந்தான். அப்புறம் இது அம்மா இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு நம்பிக்கையோடு பண்ணிவிட்டு இருக்கும்போது இன்னொரு சாமி அங்கே வர்றாரு. அவர் கையில் ஒரு பேனா, அப்போ அந்த காலத்தில் அது ஏதோ மை மாதிரி எழுதுனா ஒரு நோட் புக்கு இதெல்லாம் கொண்டு வந்து அம்மாக்கிட்ட நான் வணங்கிட்டு, அம்மா உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன், ஒரு விண்ணப்பம். என்னப்பா விண்ணப்பம்? இல்லை, நம்முடைய கோயில்புர ஆசிரமத்தில் ஒரு மாடு இருக்குது, ஒரு மாடு ஒரு கண்ணுக்கிட்ட இருக்குது. அங்கே இருக்கிற அது கொடுக்குற பால் நம்ம நிறைய பேர் இருக்கிறதுனால அது அதுக்கு பத்தலை. ஸோ அதனால் இன்னொரு மாடு வாங்கலான்னு இருக்கோம், உங்களுடைய அனுமதி எங்களுக்கு வேணும், நான் ஒருத்தருக்கு லெட்டர் எழுதுகிறேன் என்று இருக்கேன் அப்படின்றார். நம்ம அப்படி பார்த்துட்டு, ஓ அப்படியா, ஸோ நீ மாடு வாங்கிறதுக்கு என் பெயர் யூஸ் பண்ணணுமா கேட்குறாங்க. நீ வாங்க, உங்கள் ஆசிரமத்தில் பணம் இருந்தால் நீ வாங்க, அது என் பேர் என்னையே அதுக்கு இழுக்கிற அப்படிங்கிறார். இல்லை அப்படின்னு சொல்லி அவன் மழுப்புறாரு. அம்மா அதுக்கு ஒன்றும் பதில் சொல்லலை, அவர் போயிடுவார். அவள் போனக்கப்புறம் இந்த சீடர்கிட்ட சொல்கிறாங்க பாருங்க, அம்மா சொல்கிறாங்க, இன்னொரு பசு வாங்கலாம் என்று நினைக்கிறேன், நீ அனுமத்த பணத்திற்கு ஒரு கடிதம் எழுதலாம் என்று நினைக்கிறேன் என்று. அதற்கு அண்ணன் எழுதேன், என்னை ஏன் கருவியாக வைத்து எழுத நினைக்கிறார்? எழுதியதும் பணம் கொட்டிவிடும், அப்படி தானே அப்படின்னு அம்மா அது மாதிரி சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணலை. என்ன இருக்கோ அதை வச்சு நீ சமாளிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த எளிமையான வாழ்க்கைக்கு அது ஒரு உதாரணத்துக்கு சொல்லிட்டு போகிறேன். நம்ம நார்மலாக ஒன்று வந்தால் இன்னொன்று வாங்கலாமே, பக்கத்து ஒரு லேண்டு வாங்கினா பக்கத்தில் இன்னொரு லேண்டு வந்தால் அது ஒன்றுக்கு பொண்ணுக்கு, பெரிய பொண்ணுக்கு ஒன்று, சின்ன பொண்ணுக்கு ஒன்று, பெரிய மகனுக்கு ஒன்றுன்னு நம்ம எவ்வளோ பிளான் பண்ணுறோம். அது குவார்ட்டர்ஸு ஒரு அவுட் ஹவுஸுன்னு வச்சா அது நல்லா இருக்குது, பார்க்கிங்க்கு இது இருந்தால் நல்லாயிருக்கு, அதனால் பக்கத்து விலை கம்மியாக கிடச்சா அதை வாங்கிக்கலாம். ஒரு ஃப்ளாட் வாங்கினா பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு சுற்றி பார்ப்போம். ஹியூமன் நேச்சர், தப்புன்னு சொல்லலை. பட் எது இருக்கோ அதை வச்சு நம்ம வாழ கற்றுக்கொண்டா மகிழ்ச்சி வருங்கிறத அம்மா எப்போதுமே சொல்கிறாங்க. அதுக்காக நம்ம பணம் சம்பாதிக்கிறதோ இல்லை லேண்டு வாங்குறதோ கூடாதுங்கிறது இல்லை. அதெல்லாம் முறைப்படி அதான் அமையும் போது அது பண்ணலை ஒழியா அதுக்காக முண்டி அடித்து கொண்டு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இத்தனை அப்படின்னு சொல்லி 2 BHK 3 BHKன்னு சொல்லி பேப்பரை எல்லாம் எடுத்தாலே ஃபுல்லாக அட்வர்டைஸ்மெண்ட் தான். என்ன எதுவுமே விற்கவே மாட்டேங்குது போல் இருக்குது பேரப்ஸ். இது ரீசன்ட் பாஸ்டில் ஒரு 10 வருஷமாக பார்க்குறோம். பேப்பருன்னு எடுத்தால் அது 4 பக்கத்தில் அட்வர்டைஸ்மெண்ட். அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அவங்க 1 கோடி ரூபா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பேரப்ஸ். ஏன்னா அவ்வளோ சும்மா எங்கிருந்தோ வந்த பணம் கொள்ளடிச்சோ லஞ்சமோ ஏதோ பண்ணி கட்டிகிட்டே போவாங்க. அது விற்கிறதுக்கு யாராவது தலையில் கட்டிக்கணுங்கிறதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சிலர் அதே லைனில் போகிறவங்க என்ன, அங்கே 1க்கு 2 வீடு வாங்கி வைக்கல, எப்போது யூஸ் பண்ணலான்னு சொல்லி பூட்டி தான் வச்சுருப்பாங்க. இதனுடைய தாக்கம் என்னன்னா, சாதாரண மக்கள், ஒரு ஏழைங்க, ஒரு உழைச்சி சம்பாதிச்சு ஒரு வீடு கட்டணுங்கிறவங்க கஷ்டப்படுறாங்க. ஏன்னா விலை ஏறிடும். ஒரு கூலிக்கு ஆள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் 500 ரூபா இருந்தது, இன்றைக்கி 1500 ரூபாங்கிற ஒரு சிமெண்ட் விலை. இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் இவங்க எல்லாத்தையும் ஆக்கிரமிக்கிறதுனால சாதாரண மக்களுக்கு கஷ்டமாயிடுது. கிராமங்கள் தோறும் பார்த்தா இன்றளவு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இது நம்ம அதான் அந்த ஆசைக்கு அளவு இல்லாதாகும்போது அது சமுதாயத்தை எப்படி அது சீர்குலைக்குதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். அதனால் எப்போதுமே அந்த இதுக்கும் நம்ம அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கோ ஒரு இதுக்கோ நம்மளை பலியாக்கக்கூடாமல் இருக்கிறதுக்கு தான் அம்மாவுடைய வாழ்க்கை ஒரு எளிமையான வாழ்க்கை. ஸோ அதை சொல்லிவிட்டு இவர் அம்மா சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் இல்லைப்பா, நீ ஏன் சம்பாதிச்சு, நீ ஏன் 4 பேர்கிட்ட பேசி, நீ ஏன் பசுமாடு வாங்குறதான வாங்கிக்கோ, என்ன தொந்தரவு பண்ணாதே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதை சொல்லி அந்த அளவுக்கு தான் அவருடைய நினைவு குறிப்பிலிருந்து வருது. அடுத்தது சுவாமி அபூர்வானந்தர்னு சொல்லி அதை நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். இவரும் அந்த கோயில்புர ஆசிரமத்திலிருந்து அம்மா கிட்ட போகிறாரு. இவருக்கும் அந்த கனவுல வருது, ஒரு அம்மாவுடைய காட்சி வருது. அம்மா ஏதோ மந்திரம் சொல்கிற மாதிரி வருது. அம்மா விட்டு போய் சொல்கிறாரு, அம்மா இந்த மாதிரி தீட்சை வாங்கணுன்னு இருக்க, கனவுல உன்னுடைய காட்சி கிடச்சிருக்கு. சரிப்பா நல்லது,
நீ நாளைக்கு வந்து தீட்சை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பே ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு. ரொம்ப அப்படியே அம்மாவுடைய வார்த்தைகள் இதெல்லாம் அவனுக்கு மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அம்மாவை நேராக பார்க்குறோம், அம்மாக்கிட்ட நாளைக்கு அம்மாவே நமக்கு தீட்சை பண்ணி வைப்பாங்க அப்படின்னு நினைக்கும்போது அவனுக்கு அந்த முதல் நாள் ராத்திரி தூக்கமே வரல. அந்த அளவுக்கு ஒரு ஆனந்தத்திலேயே இருப்பான். அவனே சொல்கிறான், மறுநாள் எனக்கு தீட்சை எப்போது விடியும் என்ற ஆர்வத்தில் இரவு நன்றாக தூங்கவே இல்லை என்று சொல்ல வேண்டும். அதிகாலையில் எழுந்து குளத்தில் குளித்து அன்னையின் அழைப்பிற்காக காத்திருந்தேன். தீட்சைக்கு என்ன தேவை என்பதும் எனக்கு தெரியாது. அதை யாரிடமும் கேட்கவே இல்லை. பொதுவாக தீட்சைன்னா இப்போல்லாம் நமக்கு ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. முதல்ல சொல்லுவாங்க, குருவுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அப்புறம் மறுநாள் எப்படி வரணும், என்னென்ன கொண்டு வரணுங்கிறது எல்லாத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நிறைய பேர் அம்மாமார்கள் இருக்காங்கெல்லாம் பொதுவாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இவனுக்கு அப்படி ஒன்றும் இல்லை. அந்த காலம் தானே, 100 வருஷத்துக்கு முன்னால். இவனுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியல. அம்மாக்கிட்ட தீட்சை வாங்க வந்தேன், அம்மா வான்னு சொல்லிட்டா. மற்றதெல்லாம் இவனுக்கு என்ன பண்ணணுங்கிறது ஒன்றும் தெரியல. ஸோ மறுநாள் அதுக்காக தூங்கவும் இல்லை. அம்மாவுடைய அழைப்புக்காக இருந்தால் அம்மா வந்து பூஜை முடிச்சுட்டு இவனுக்காக அனுப்பி வைக்கிறான். கூப்பிடுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். 8 மணி ஆயுது. அம்மா ஒரு சேவகரை அனுப்பி என்னை அழைத்து சொல்லி பூஜையை அனுப்பிவிட்டு வெளியிலேருந்து அவர் கதவை சாத்திட்டு வந்துடுறான். அன்னை ஆசனத்தில் அமர்ந்து பூஜை செய்து கொண்டிருந்தார். அருகில் மற்றொரு ஆசனம் இருந்தது. என்னை உட்கார சொன்னால் நானும் அமர்ந்தேன். இப்போ கொஞ்சம் கங்கா தண்ணி கொடுத்துட்டு தண்ணியை தெளித்து சொன்னார். இது உடம்பெல்லாம் தெளிச்சுக்கோன்னு சொன்ன உடனே இவனுடைய தலையை அம்மா தொடுறாங்க. தொட்ட உடனே இவனுக்கு அப்படியே ஒரு ஷாக்கான மாதிரி இருக்கும். என்னமோ மாதிரி ஒரு பரவசம். பராசக்தியே கை தொட்டு இது பண்ணுறதுன்னா இது. அப்போ கைகள் பட்டதும் உடம்பு சிலிர்த்தது. வார்த்தைகளால் விளக்க முடியாத ஆனந்த பொறுப்பில் மனம் திளைத்தது. அந்த சிறிது நேரம் கண்களை மூடிப்படி அமர்ந்திருந்தார் அன்னை. அந்த நிலையிலேயே என்னிடம், குருதேவரே உனக்கு பிடித்திருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா அங்கே கேட்குறாங்க தீட்சைக்கு முன்னால், குருதேவரே உனக்கு பிடிச்சிருக்குதா? பொதுவாக நார்மலாக இங்கேயும் நம்ம கேட்பாங்க குருதேவருடைய இது. அவரை நீ இஷ்ட தெய்வம் ஏற்றுக்கிறியா, அவனுக்கு விரும்பிதான் அவர் இது பண்ணுறியான்னெல்லாம் கேட்பாங்க. அது மாதிரி அம்மா கேட்டிருக்கேன். குருதேவரை உனக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்டார். ஆம் என்று சொன்னதும் அம்மா கொஞ்சம் மனசில் தியானம் பண்ணிவிட்டு ஒரு மந்திரத்தை 3 முறை சொல்கிறாங்க. அவரையும் சொல்ல வைக்கிறாங்க. அந்த மந்திரத்தை சொல்ல வச்சுட்டு அப்புறம் அந்த அந்த சுவர் இருக்குது, அந்த சுவர் பக்கம் காட்டி, இதை பாரு உன்னுடைய இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லி அந்த சுவரை கை காட்டுறாங்க. உன்னுடைய இஷ்ட தெய்வம் சொல்லி அவன் கை காட்டின உடனே அங்கே அவர் பார்க்குறாரு, அந்த சுவரில் வந்து திடீர்னு ஒரு உயிருள்ள ஒரு தேவி இவனை பார்த்து சிரிக்கிறாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல. அம்மா சொல்கிறாங்க, அவரே சொல்லுங்க, திடீர்னு சுவர் பக்கமாக கை நீட்டி, இதோ பார், இதுதான் உன் இஷ்ட தெய்வம் என்றார். கண்களை கூச செய்யும் ஒளி ஒன்று அந்த திசையில் தோன்றியது. உயிருணர்வுடன் பேரொளிமயமாக விளங்கிய தேவி ஒருத்தி அந்த ஒளியில் தோன்றினாள். அவள் கருணை கண்களுடன் என்னை பார்த்தாள். நினச்ச மாத்திரத்தில் அந்த இதை பாருன்னு காட்டினோடனே அங்கே ஒரு தெய்வம் வந்து கண்ணால் இவனை பார்த்து சிரிக்கிற கருணையோடு பார்க்குறாங்கன்னா இவனுக்கு ஒன்றுமே புரியல. இந்த பக்கம் பார்த்தா அம்மா உட்காந்துருக்கேன், அந்த பக்கம் அந்த தேவியுடைய உருவம் இருக்கு. ஒரு கணம் திகைத்து விட்டேன், என்னையே நான் மறந்தேன். அப்பொழுது அன்னையருடைய தோற்றமும் வேறு விதமாக இருந்தது அப்படிங்கிற அம்மாவுடைய திருப்பி அம்மாவை பார்த்தா அம்மாவும் ஒரு ஒளி பொருந்திய ஒரு ஜோதி வடிவில் அம்மா உட்காந்து, இந்த பக்கம் அம்மா சிரிக்கிறாங்க, அந்த பக்கம் அந்த தேவி பார்த்து கருணை பொங்க சிரிக்கிறாங்க. எப்பேற்பட்ட அனுபவம் பாருங்க, நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்போது அம்மா சொல்கிறாங்க, சிறிது நேரம் சென்றதும் அன்னை என்னிடம் அன்புடன், என்னப்பா பயந்து விட்டாயா என்று கேட்டான். சுவாமி அபூர்வானந்தர் எழுதுகிறார், தீட்சை முடிஞ்ச உடனே இந்த அனுபவம் கிடைச்ச உடனே, என்னப்பா இதில் பயந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இவன் ஒன்றும் பதில் சொல்ல முடியல, தலை கமிழ்ந்து இருக்கா.
அப்புறம் இவனுக்கு எப்படி ஜபம் பண்ணுறதுங்க சொல்லியிருக்கிறாரு. இப்போ சொல்கிறார் இவர், ஒன்று மட்டும் எனக்கு புரிஞ்சது. அப்புறம் இவனுக்கு கிட்ட சொல்லி, அந்த தேவி குருதேவர் வேற அல்ல, அது ரெண்டுமே உன்னுடைய இஷ்ட தெய்வம் குருதேவரே ஆவார். அது ப்ரீவியஸ் அவனுடைய ஃபேமிலியில் ஒரு இதாக இருந்திருக்கிற, ஒரு குல தெய்வமாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி எல்லாமே குருதேவர்கிட்ட ஐக்கியமாயிடுச்சு, நீ இனிமேல் குருதேவர் நினைச்சால போதும் அப்படின்னு சொல்லிட்டு குருதேவரின் படத்தை காட்டி, குருதேவரை வணங்கு, அவரே இனி உனது இஷ்ட தெய்வம், அவரே குரு, இம்மைக்கும் மறுமைக்கும் எல்லாம் அவரே, அவரே சர்வதேவ தேவி சொரூபர் என்றார். நான் குருதேவரை வணங்கி அன்னையும் வணங்கி நின்றேன். அப்போ அவங்ககிட்ட சொல்கிறார், இது யார் இது அம்மான்னு சொல்லி டெய்லி நம்ம சாதாரணம் வந்து போகிறாங்க, ஆனால் இப்படி ஒரு அம்மாவை நினச்ச மாத்திரத்தில் ஒரு தேவியை நமக்கு கண்ணு முன்னால் காட்டுற அளவுக்கு சக்தி எங்கே, ஆச்சரியமாக இருந்தது. இந்த பக்கம் திரும்பி அதே பார்க்கும்போது அம்மாவே ஒரு ஜோதி வழிகள் இருக்கிறாருன்னு பார்த்து இவனுக்கு அப்படி கலங்கி போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அம்மா வந்து சொல்கிறாங்க, நீ அங்கே 2 பழம் பூஜைக்காக வச்சுருக்க பழத்தை அது நீ எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அம்மா அவன் கையில் கொடுத்து அதிலேயே வாங்கி அம்மா ஏற்றுக்கிறாங்க. இவன் ஒன்றுமே கொண்டு போகலன்னு, அது குரு தட்சிணை கொடுக்கணுங்கிறது அது ஒரு இது இருக்குது, ட்ரெடிஷன் இருக்குது. தீட்சைக்கு அப்புறம் குருக்காக ஒரு தட்சிணை கொடுக்கணுன்னு. இவன் ஒன்றுமே கொண்டு போகாதனால அது அந்த மாதிரி அம்மாவே கொடுத்து அம்மாவே திருப்பி வாங்கிடுறாங்க. ஸோ வாங்கினதுக்கப்புறம் இவர் அம்மாவை நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றாரு. ஒரு கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் இன்னொரு நிகழ்ச்சிக்காக போகிட்டு அவன் ஜெயராம்பாடி போகிறாரு. ஜெயராம்பாடி போகும்போது அம்மா கேட்பாங்க, என்னப்பா நீங்கள் எல்லாம் இப்போது ரொம்ப பஞ்சமாக இருக்குதுன்னு சொல்லி வேலூர் வடம் மூலியமாக நிறைய நிவாரணம் பண்ணிட்டு இருக்கீங்களே, நீயும் போயிருந்தியே, உன்னுடைய அனுபவம் என்ன, எல்லாம் நல்லா போயிட்டுருக்குதானே அப்படின்னு அம்மா கேஷுவலாக கேட்குறாங்க. நம்ம இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இவர் சில நிகழ்ச்சியில் சொல்லிவிட்டு ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறாரு. அம்மா ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம். சில இடங்களில் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு சின்ன கிணறு இருக்கும், அதிலிருந்து தண்ணி இறைச்சி சின்ன இடத்துல ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பண்ணுறாங்க. ஆனால் பஞ்சம்னா அவ்வளோ பஞ்சம். இது 1915-14 நினைக்கிறேன், அந்த முதல் உலகப்போர் பீரியடில் நினைக்கிறேன். வங்காளத்தில் அவ்வளோ பஞ்சம், மக்கள் மடிந்து போகிறாங்க, வேலை வாய்ப்பை தேடி எல்லா இடத்துக்கும் எல்லாம் போகிறாங்க. இவர் சொல்கிறாரு, ஒரு கிராமத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோன்னு சொல்லி நம்ம போனோம். இவர் கூட வந்து நிறைய சாமிகளும் போகிறாங்க. நம்ம ஏற்கனவே டோக்கன் கொடுக்கறதுக்கு சில இடத்துல போயிருக்காங்க. நாம் இந்த இடத்துல போய் ஒரு டோக்கன் கொடுத்து, நம்மளும் நார்மலாக நிவாரணம் பண்ணும்போது அப்படி தான் முதல்ல போய் டோக்கன் கொடுத்து வெரிஃபை பண்ணுவோம், இதெல்லாம் உண்மையாக தானா, இவங்க வீட்டில் கஷ்டம் இருக்கா, இல்லை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கா. நம்ம வழக்கமாக எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி பண்ணுறதுக்கு இவர் ஒரு குழுவோடு போகிறாரு. போகும்போது நிறைய சின்ன சின்ன கிராமத்துக்கு கடந்து போய் அங்கங்கே டோக்கன் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்கு போகும்போது ஒரு சின்ன ஒரு இடத்துல வந்து சின்ன ஏரியாவில் வந்து ஒரு 10-15 பெண்கள் வந்து அங்கே ஒரு கிணறு இருக்கிறதுனால அதிலிருந்து தண்ணி எடுத்து அதிகாலையில் இவங்க போகிறாங்க. அங்கே தண்ணி ஊற்றி அங்கே நாற்று நட்டுட்ருக்காங்க, நெல்லுக்காக நாற்று நட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போது இவங்க இங்கேருந்து பார்க்கும்போது பரவாயில்ல, இந்த இடத்துலையாவது கொஞ்சோண்டு தண்ணி கிடச்சிருக்கு, ஏதோ விவசாயம் பண்ணுறாங்க போல இருக்குன்னு சொல்லி இவங்க இங்கேருந்து போகிறாங்க. தூரத்திலிருந்து இவங்களை பார்த்த உடனே அந்த வயல்வெளியிலிருந்து ஒரு பெண் வந்து உடனே எந்திரிச்சு போய் ஒரு பின்னால் மரம் இருக்கும், அந்த மரத்துக்கு பின்னால் ஒளிஞ்சிடுறான். இவங்களுக்கு ஒன்றும் புரியல. இவங்க நார்மலாக பார்த்துட்டு ஃபஸ்ட் ஒன்று சொல்லலை, இந்த வயலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிருக்கு இல்லையா, அப்போ உங்களுக்கு டோக்கன் இல்லை, டோக்கனுன்னா டோக்கன் கொடுத்து அடுத்த நாள் வந்து 2 படி அரிசி கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் எங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு, இன்றைக்கி நாளைக்கு எங்களுக்கு வேலை இருக்குது, அதனால் எங்களுக்கு அரிசி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு வேலை கிடைக்கலோ அவங்களுக்கு அரிசி கொடுக்குறாங்க, மடத்து மூலியம் அரிசி கொடுக்கறதுக்கான ஏற்பாடு. ஸோ இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே இந்த சாமி அபூர்வானந்தர் பார்க்குறாரு. எங்களை பார்த்த உடனே ஒரு பொண்ணு ஓடி போச்சே,
இது என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அவங்கள கூட்டு வா அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இன்னொரு பெண் வந்து அங்கேருந்து போய் அந்த பெண்ணை மெதுவாக கூட்டிகிட்டு வர்றாங்க. அந்த பொண்ணு வரும்போதே பயந்து நடுங்கிட்டு வருது. என்னம்மா எங்களை பார்த்த உடனே ஓடி போயிட்டேம்மா அப்படி. அவன் ஒன்றும் சொல்லலை. சொல்லம்மா பரவாயில்ல, எங்களை பார்த்த உடனே ஏன் ஓடி போயிட்டேன், நீ வேலை பண்ணிகிட்டு இருந்தில்லையே, எங்களை பார்த்த உடனே ஏன் ஓடி போயிட்டேன். அந்த பொண்ணு சொல்லுது, மகாராஜ் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இங்கே வேலை பண்ணுறதை பார்த்தா நீங்கள் எனக்கு அரிசி தராமல் போயிடுவோங்கன்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அப்போது பக்கத்தில் இருந்து இன்னொரு பொண்ணு சொல்கிறேன்னு, மீதி இன்னும் சொல்லம்மா அப்படின்னு. அப்போ அந்த சொல்கிறான், முதல் நாள் ராத்திரி தான் அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு. ராத்திரி 10 மணிக்கு அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அவர் வீட்டுக்கார் வேலை தேடி வெளியூர் போயிருக்காரு. வீட்டுக்கு உதவி பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அந்த ஒரு வயதான பாட்டி அவ்வளோ வேலையில் இருக்கா. அந்த குழந்தைய அந்த மரத்துக்கு பின்னால் தொங்க விட்டுட்டு இந்த பொண்ணு வயலில் இறங்கி வேலை பண்ணுறாரு. அந்த இன்னொரு அம்மா சொல்கிறாங்க, இந்த வயலில் வேலை பண்ணுறதை பார்த்தா நீங்கள் அரிசி கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி தான் போனா அப்படின்னா. ஏம்மா அப்படின்னா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, நீங்கள் கொடுக்குற அரிசி வந்து இன்னும் எனக்கு 4 நாளைக்கு எனக்கு போதுமாக இருக்கும், அதனால தான் நான் ஓடி போனேன் அப்படின்னு சொல்ல இந்த சாமிக்கு வந்து மனசு அப்படியே கஷ்டமாயிடு, பாரமாயிடுது. இவர் சொல்கிறாரு, நீ பயப்படாதம்மா, உனக்கு தேவையான அளவு குழந்தை வளர்கிற வரைக்கும் உனக்கு தேவையான அளவுக்கு உனக்கு அரிசியெல்லாம் கொடுக்குறோம், நீ குழந்தைய எடுத்துகிட்டு நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்த அரிசியை இன்னொருக்கிட்ட கொடுத்து அந்த பொண்ணை அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்திருக்கு பாருங்கள். அதை அவங்க இதுலேயே லாங்குவேஜ்லேயே படித்து கொடுப்பாங்க. நாங்கள் நிவாரண பணி செய்கின்ற கிராமத்தொன்றிற்கு காலையில் சென்றோம். தமிழில் டிரான்ஸ்லேஷன் வேறு வந்து ஒரிஜினல் வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருந்தது. அரிசி வாங்கி சென்றவர்கள் யாரையும் வீட்டில் காணவில்லை. வேலை விஷயமாக வெளியில் சென்றிருப்பார்கள் என்று நினைத்தோம். வேலை கிடைத்தவர்களுக்கு அரிசி கொடுப்பதை நிறுத்த வேண்டும், அதை கண்டுபிடிப்பதற்காக நாங்கள் சென்றிருந்தோம். அப்போது கிராமத்திற்கு வெளியில் வயல்களில் முழங்கால் அளவு சேற்றில் நின்று பலர் நாட்டு நட்டு கொண்டிருந்தார்கள். அதை நோக்கி சென்றோம். எங்களை கண்டதும் ஒரு பெண் வயலிலிருந்து வெளியேறி ஒளிந்து கொண்டாள். அவள் ஏன் அப்படி செய்தாள் என்று கேட்டபோது வேதனையான விஷயம் தெரிய வந்தது. முன்தினம்தான் அவளுக்கு குழந்தை பிறந்திருந்தது. அந்த பிஞ்சு குழந்தையை ஒரு துணியில் சுற்றி கரையில் வைத்துவிட்டு அவள் வேலைக்கு வந்திருக்கிறாள். எல்லாம் வயிற்றுக்காக. அவள் வேலை செய்வது தெரிந்தால் அரிசி கொடுப்பதை நாங்கள் நிறுத்திவிடுமோம் என்று பயந்ததற்காக தான் அப்படி ஒளிந்தாள். வறுமையின் கொடுமை அவளை எவ்வளவு வாட்டி இருக்க வேண்டும். அன்று பிறந்த குழந்தையை வைத்து கொண்டு ஒருத்தி வேலைக்கு வருகிறாள் என்றால் அவரது வறுமை எத்தகையது. இத்தகைய எண்ணங்கள் எழுந்தபோது எங்கள் உள்ளத்தை யாரோ கசக்கி பிழிவது போல் இருந்தது. பின்பு நான் மெல்ல அந்த பெண்ணின் அருகே சென்று, கவலைப்படாதம்மான்னு சொல்லி எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார். இந்த பிரம்மச்சாரி, இந்த அபூர்வானந்த சாமி இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே, அம்மாவுக்கு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அம்மா கண்ணில் தண்ணியாகி அந்த கட்டில் சாஞ்சிடுறாங்க. அவரால் தாங்கவே முடியல, அம்மாவுக்கே தாங்க முடியல. அம்மா சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சியை கேட்டதும் அன்னையின் திருமேனி ஒரு முறை நடுங்கியது. அழுதபடியே, என்னப்பா சொல்கிறாய், நீ பச்சை உடம்புக்காரி இப்படி வேலை செய்ய வந்திருக்கிறாள், இந்த நிலையில் வயலில் வேலை செய்வதா? நீ நல்ல காரியம் செய்தாயப்பா, குருதேவர் ஒன்று நல்லது செய்வார் என்றார். பிறகு மிகுந்த ஆதங்கத்துடன் குருதேவரிடம், பிரபோ, இதெல்லாம் உங்களால் காண முடியவில்லையா? மக்கள் எவ்வளோ துன்பமும் துயரமும் படுகின்றனர். இந்த கஷ்டத்தில் வீழ்ந்தால் மனிதன் என்னதான் செய்வான்? இதற்கு ஒரு பரிகாரம் செய்யக்கூடாது என்று கண்ணீர் மல்க பிரார்த்தித்தான். அந்த பிரார்த்தனையின் ரிங்காரம் இன்றும் எனக்கு ஒலித்து கொண்டிருக்கிறது. கருணையின் கடல் அல்லவா அன்னை அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழித்து நல்ல மழை பெஞ்சிருக்கு.
அதோடு அந்த ஏரியாவில் அந்த பஞ்சமே இல்லாமல் ஆகி போயிருக்கு. இது அவர் இன்னொரு இடத்துல அவர் எழுதுகிறாரு. ஸோ அப்படின்னா அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டங்களெல்லாம் இருந்திருக்கு, மக்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க, நினச்சாலே நமக்கு வேதனையான விஷயமே இருக்கும். ஆனால் இன்றளவும் கூட பல கிராமங்களில் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. கிராம மக்கள்கிட்ட இன்றைக்கி நேரடியாக போய் பார்த்தா, நாமளும் சில இடத்துலலாம் போயிருக்கோம். இப்போ ரீசெண்ட்டு கொஞ்சம் மழைக்கு முன்னால் கூட சில கிராமங்களுக்கு போயிருக்கோம். இன்னும் கூட அவங்களுக்கு ஒரு ரோடு கிடையாது. ஒரு மெயின் ரோடுக்கு வரணுன்னா 5 கிலோமீட்டர் நடந்து வரணும். அரசாங்க நிவாரணப் பொருள் போய் சேரவே கிடையாது. எப்படி வாழ்கிறீங்கன்னா, ஏதோ இருக்கிறத வச்சு வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலை மாறணுன்னா அரசாங்கத்தால் மட்டும்தான் பண்ண முடியாது. எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சியில் தான் இந்த பசி பட்டினி இந்த அறியாமையை ஒழிக்கணுன்னா இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. நிறைய மத்திய அரசாங்கலாம் நிறைய ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறாங்க. இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுடைய கடமை, இந்த பாரதியார் சொன்ன மாதிரி இந்த தனி மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாரதி எப்படி சொன்னார். அது விவேகானந்தருடைய கருத்து தான் அப்படியே சொல்லியிருக்கிறார். ஒய் ஷுட் எ டாக் டை இன் மை கண்ட்ரி, சாமிஜி சொல்கிறார். மற்றதெல்லாம் செகண்ட் தான். என்ன ஆன்மீகம், ரிலிஜன் இதெல்லாமும் கூட செகண்டரி. சாமிஜி சொல்கிறார், ஐ டு நாட் பிலீவ் இன் எ காட் ஆர் எனி பாலிட்டிக்ஸ் which cannot bring a piece of bread to an orphan's mouth, which cannot wipe the tears of the widow அப்படிங்கிற. ஒரு அநாத குழந்தைக்கு வாய்க்கு ஒரு துண்டு பிரெட்டு ரொட்டி கொண்டு வராத ஒரு ரிலிஜனும், ஒரு விடோடைய ஒரு விதவனுடைய கண்ணீரை துடைக்காத ஒரு மதமும் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற சாமிஜியோட கருத்து. அதை ஆரம்பித்து அந்த ஒரு எண்ணத்தில் ஆரம்பித்த சேவை தான் இன்றைக்கி ராமகிருஷ்ண மடம் உலகம் முழுக்க சேவை பண்ணும். சேவைக்குன்னு வந்தால் அது ராமகிருஷ்ண மடங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இன்னும் ஆர்கனைசேஷன் பண்ணாலும் எக்ஸப்ஷனலி இந்த சேவை பண்ணது. கடந்த வருஷம் மட்டும் 2025, 24, 25 மட்டும் நம்ம ராமகிருஷ்ண மடத்தின் மூலமாக 1685 கோடி மக்கள் நலனுக்காக செலவழிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேகசின் எல்லாம் வந்திருக்கு. அது போன வருஷத்தை விட இந்த வருஷம் 300 கோடி எக்ஸ்ட்ராவே பண்ணியிருக்காங்க. இது வெறும் பணத்துடைய அமௌண்ட் மட்டும் இல்லை. 1600 கோடின்னா அவ்வளோதான் இல்லை. அது செலவு பண்ணது மட்டும். அதுக்கான உழைப்பு, வாலண்டியர்ஸு, சாமிகளுடைய மக்களுடைய உழைப்பெல்லாம் அதில் கணக்கே பண்ணலை. அப்படி பண்ணால் அது பல மடங்கு அதிகமாக இருக்கும். இந்த ஒரு அமௌண்ட்டு வச்சு லட்சக்கணக்கான மக்களுக்கு சேவை பண்ண முடியும் போது மக்கள் இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ண இன்னும் எத்தனை பேருக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கலாங்கிறத நம்ம உணரணும். நம்மளால் முடிஞ்ச சேவையை எல்லா விதத்துலேயும் நம்ம பண்ணுறது அது நம்முடைய கடமை. எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அந்தந்த இடத்துல சேவை பண்ணுங்கோ. ஒரு அன்னதானம் பண்ணுங்கோ, ஒரு ஏழைகளுக்கு படிப்பு கொடுங்கோ, ஒரு புண்ணிய காரியத்துக்கு நீங்கள் துணை நில்லுங்கோ, கஷ்டத்தில் இருக்கிற ஒரு ஆறுதல் கொடுங்கோ. இதுக்கு விட ஹையஸ்ட்டு ஒரு இது கிடையவே கிடையாது. அம்மா இப்படி அந்த ஒரு பொண்ணுடைய நினச்சி அவனுக்கு கஷ்டத்தை நினைச்சு அன்றைக்கி பிறந்தா குழந்தைய வச்சுட்டு கரையில் வச்சுட்டு வயல் வரைக்கும் வேலை செய்கிறான்னா நான் இமேஜினே பண்ண முடியாது. இதெல்லாம் நடந்த நிகழ்ச்சி. அம்மாவுடைய கண்ணீர் பார்த்தாலும் நம்ம தெரியுது. இப்படியெல்லாம் கஷ்டத்தில் இருந்திருக்கு. இன்னும் கூட கிராமங்களில் சில கஷ்டத்தில் பட்டு இருப்பாங்க. அதனால் சாமி சொன்ன மாதிரி ட்ரை டு ரீச் த வில்லேஜஸ், லிஃப்ட் தம் அப் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணத்தில் நம்ம பண்ணுவோம். இந்த மாதிரி அம்மாவுடைய கருணை எல்லாருக்கும் கிடைச்சி நம்முடைய மனித குலத்தில் இந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை எல்லோரும் ஒரு இறை சிந்தனையில் ஒரு நிம்மதியோட ஒரு கண்டென்மெண்ட்டு போதுங்கிற ஒரு எண்ணத்தோடு வாழ கற்றுக்கொண்டு ஆனந்தமாக இருந்து நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லி அந்த தெய்வ திருமுறை வேண்டிக் கொள்கிறோம். அவங்கள அருளால் நம்முடைய வாழ்க்கை மீண்டும் மீண்டும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை அமைய நம்ம பிரார்த்தனை செய்கிறோம். மீண்டும் சந்திப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.